ஹார்ட் பீட் சீசன் 3 ஓட எபிசோட் 2 இது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீனா வந்து ஆல்ரெடி அவங்க வீட்ல ரதி வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த வெங்கடேஷ் அவங்க வீட்ல இருந்தாங்க. அவங்க தான் கட்டுறாங்க. நீ ஏமா என்ன விட்டு வந்த, நான் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்தா, ஆனா நீ அப்படி பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, உடனே ரீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மறைச்சிங்க விஜய் என்னோட அப்பான்றது அப்படின்னு. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு. சரி ஓகே, நீங்க எங்க கூட தங்கிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க இங்க தங்குற வரைக்கும் நீங்க அர்ஜுன் பத்தி இல்ல ரதி பத்தி இங்க பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து காலேஜ் போய் சேர்ந்திருக்காரு. அங்க வந்து அவருக்கு ஒரு கிரஷ் கட்டுறாங்க, ஒரு பொண்ணு கட்டுறாங்க. அந்த பொண்ணு அர்ஜுன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அர்ஜுன் அந்த பொண்ணை கண்டுக்க கூட மாட்டாரு. ஏன்னா அவர் தான் நம்ம ரீனா லவ் பண்றாரு. ரீனா லவ் பண்றாரு அவளோட நினைவுகள் போல, ஆனா ரீனா வேணாம். இந்த சைட்ல அர்ஜுன் லவ் பண்றாங்க அவங்களோட நினைவுகள் போல, ஆனா அர்ஜுன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் நம்மளோட அர்ஜுனும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி போய் கொண்டு பிடிக்க போறாங்க, இந்த கேரக்டர்ல இதுக்கு இடையில சேர்க்கறாங்க அப்படின்றதுல ஒரு வழி அந்த பொண்ணு போய் அவர்கிட்ட பேசுது. அந்த பொண்ணு வந்து கிரஷ் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு வெளிப்படுத்துது. பட் ஆனா அர்ஜுன் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி வந்து நம்மளோட ரதி கிட்ட ஒரு ஃபைல் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ரதி அதை வாங்கிட்டு அப்புறம் ராக்கி கிட்ட கேட்கறாங்க, ராக்கி நீங்க எவ்வளவு கோமா இருக்கு அப்படின்னு. ஐயோ மேம் நான் உங்களை கோமா இருக்கேன், இல்ல ரீனா விஷயத்துல எவ்வளவு கோமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல மேம் கோமாலாம் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன கோவம் தான், சிச்சுவேஷன் மேல உங்க மேல கிடையாது மேம், நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்த சீன் வந்து மனச கட்டுறாங்க. போன சீசன்ல ரதிய கண்டா மனச காக்காது. சோ இந்த சீசன்லயுமே வந்துட்டு அவங்க வேலையை விட்டு தூக்கத்துக்காக அவங்க மேல இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீஃப் டாக்டர் சரண்யா கட்டுறாங்க. நம்மளோட ரதிக்கும் சரண்யாக்கும் நல்ல பாண்டிங்ல இருக்கு. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அதே ஆர்கே ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அங்க வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து புல்லட் இறங்கி இருக்கிறதுனால இல்ல இந்த கேஸுக்கு பண்ண முடியாது, போலீஸ் கேஸ் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ பண்ண வச்சுக்கோ, ஷூட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறிக்கு வந்து மிரட்டுறாரு. சோ அதோட முடிச்சிருக்காங்க இந்த எபிசோட.